ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் எஸ்ஐஆர் ஃபில் பண்ணுறதுக்கு இன்னும் 3 நாட்கள் தாங்க டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளார இந்த வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணிட்டாங்களா இல்லைன்றதை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது, ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்கும் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். voters.eci.government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது தமிழகம் முழுவதும் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பார்த்தா போயிட்டுருக்குங்க. அதாவது ஓட்டர் ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னாவே ஸோ கம்பல்சரி நீங்கள் எனிமிரேஷன் ஃபார்மை கொடுப்பாங்க. அந்த எனிமிரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அதுக்கான தேதியெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை கொடுப்பதற்கான கடைசி தேதி 11/12/2025. அதுக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ண பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எனிமிரேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாருமே ஆல்மோஸ்ட் முடிச்சு நீங்கள் பிஎல்ஓ கிட்டே கொடுத்துருப்பீங்க. பிஎல்ஓவும் பார்த்தா ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் எனிமிரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்காம இருக்காங்க. ஒரு சில பேருக்கு எனிமிரேஷன் ஃபார்ம் வராமல் கூட இருக்கலாம். ஸோ வராதவங்க சீக்கிரமாக பிஎல்ஓ கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்க பாருங்கள். ஸோ கடைசி தேதி 11/12/2025. அதுக்குள்ளே உங்கள் எனிமிரேஷன் ஃபார்மை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் வருங்க. இல்லைனா உங்கள் பெயரை நீக்கிடுவாங்க. அதனால கவனத்தோட இதெல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணிட்டாங்களான்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னா, இந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு அக்கௌண்ட் இருக்கவங்க டேரெக்டாக லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ மொபைல் நம்பரை கொடுத்து ஓடிபியும் லாகின் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இல்லாதவங்க சைன்அப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி புதுசாக தாங்க அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மொபைல் நம்பர், மெயில் ஐடி கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்கள் நேம் கேட்கும். அதெல்லாம் என்ட்ரு பண்ணிட்டு ஃபைனலாக ஓடிபி வரும். அதை கொடுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிட்டு திரும்ப நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கான டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகிடும். இப்போது இதில் பாருங்கள், உங்களுக்கு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் உங்களுக்கான ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு, அதாவது உங்களுக்கான அந்த எனிமிரேஷன் ஃபார்மை பிஎல்ஓ சப்மிட் பண்ணிட்டாங்களா இல்லையா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஃபில் எனிமிரேஷன் ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ டேரெக்டாக இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய் நம்ம ஸ்டேட் தமிழ்நாடு அப்படின்றத நம்ம கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கான எபிக் நம்பர் கேட்டிருக்காங்க. எபிக் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஓட்டர் ஐடிக்கான நம்பர் இருக்குது பாருங்கள், அதுதாங்க உங்களுக்கான எபிக் நம்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் எபிக் நம்பர் என்னவோ அதை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ யுவர் ஃபார்ம் ஆல்ரெடி ஹஸ் பீன் சப்மிட்டட் அப்படின்ற மாதிரி ஷோ ஆகணும். இந்த மாதிரி ஷோ ஆச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கான ஃபார்மை அவங்க ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தங்க. ஸோ யுவர் ஃபார்ம் ஹாஸ் ஆல்ரெடி பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி வரணும். அப்படி வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஓகே, கண்டிப்பாக அந்த டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் கண்டிப்பாக பெயர் வந்துடும். அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இடத்துல நீங்கள் சர்ச் கொடுத்துட்டு கீழே அப்ளை பண்ணுற மாதிரி எனிமிரேஷன் ஃபார்ம் ஆன்லைனில் ஃபில் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் காமிக்குது அப்படின்னா இன்னும் உங்களுக்கான ஃபார்மை சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணாமல் இருக்காங்கன்னு அர்த்தங்க. ஸோ இந்த மாதிரி சப்மிட்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் நீங்கள் தக்க வச்சுக்கலாம். அதேமாரி பாருங்கள், நீங்கள் ஆன்லைன் மூலமாக நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதாவது புதுசாக அப்ளை பண்ணுறது எல்லாமே அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருக்காங்க. எப்போ நம்ம பண்ணலாம் அப்படின்னா 16/12/2025 15/1/2026 ஸோ புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணலாம், கரெக்ஷன் பண்ணலாம், தொகுதி மாற்றிக்கலாம். இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே அப்போ தாங்க பண்ண முடியும். ஸோ உங்களுக்கான டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட், அதாவது என்றைக்கு வாக்காளர் பட்டியலை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 16/12/2026 அன்னைக்கு பண்ணிடுறாங்க. 25 அந்த மாதிரி சம்திங் 25ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு பண்ணிடுவாங்க. 16/12/2025 அன்னைக்கு உங்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் பெயர் இருக்கா அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க. ஒருவேளை பெயர் இல்லாத பட்சத்தில் ஸோ 16ஆம் தேதி அன்று முதல் நீங்கள் புதுசாக தான் ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்குங்க. அதனால் நோட் பண்ணிக்கோங்க. 16ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஸோ புதுசாக அப்ளை பண்ணுறது, கரெக்ஷன்ஸ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணி பேர் மாறுது, பேர் சேர்க்குறீங்க அப்படின்னா திரும்ப உங்களுக்கு அது இன்னொரு ஓட்டர் லிஸ்ட், ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டை 14/2/2026 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்தால் போதுமானது. அப்போ இருந்தால் மட்டும்தான் உங்களால் அடுத்த வரப்போகிற எலெக்ஷனில் ஓட்டு செலுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட தமிழகத்தில் 77 லட்சம் வாக்காளர் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இறந்து போனவங்களுடைய ஓட்டர் லிஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறாங்க. அதேமாரி எனுமரேஷன் ஃபார்மை வந்து கொடுத்தும் ஃபில் பண்ணி கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பெயரை நீக்கிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் மல்டிபிள், அதாவது இந்த இப்போ ஒரு ஊரில் ஒரு ஓட்டர் ஐடி வச்சுருப்பாங்க, இன்னொரு ஊரில் வேற ஒரு ஓட்டர் ஐடி இருக்கும், அந்த மாதிரி. ஸோ 2 மல்டிபிள் ஐடி இருக்குது, இல்லை மல்டிபிள் ஓட்டர் ஐடிக்கான நம்பர் இருக்குது அப்படின்றவங்கள ஒரு நேமை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதேமாரி நிரந்தரமாக வந்து பார்த்தா குடிபெயர்ந்தவங்க, வேறு இடத்துக்கு மாறினவங்க, இந்த மாதிரி இருக்கவங்களுடைய ஓட்டர் ஐடியும் ரிமூவ் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 77 லட்சம் வாக்காளர் பட்டியலில் வந்து நீக்கப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிசம்பர் 11ஆம் தேதிக்குள்ளே இறந்த வாக்காளர் ஊரில் இல்லாதவங்களுடைய பெயர்லாம் நீக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டிசம்பர் 11க்குள்ளாரவே ஸோ இறந்து போன வாக்காளர் பெயரை நீக்கிடுவாங்க. ஊரில் இல்லாமல் இருக்காங்க பாருங்க, அவங்க பேரை நீக்க சொல்லி பிஎல்ஓக்களுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ 16ஆம் தேதிக்குள்ளே எல்லா பேரையும், அதாவது இந்த மாதிரி இருக்கவங்க பேர் எல்லாமே நீக்கிறாங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா இன்ஃபர்மேஷனுமே, ஸோ புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, கரெக்ஷன்ஸ் பண்ணுறது, எல்லா ஆப்ஷன்ஸும் இதே வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 16-12 முதல் நம்ம எல்லாத்தையுமே பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி பண்ணது கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ போடும், அதை பார்த்து நீங்களே பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். 3 days தான் டைம் கொடுத்துருக்காங்க. சீக்கிரமாக முடிக்க பாருங்கள். எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்காதவங்க ஃபில் பண்ணி கொடுங்க. ஸ்டேட்டஸும் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெல் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.